அவனது நாமம் தேசத்தின் அதிபா குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பேரை முதல்ல குறிச்சாச்சு, பரமண்டல குறிச்சிட்டாரு, கடை குறிச்சிட்டாரு. இவன் தான் அந்த முதலமைச்சர் குறிச்சிட்டாரு. சும்மா துக்காசரின் கோயில் கோலாக போன அதனால தான் சாமி பூராங்க முதலமைச்சர் கொடுத்துன்னு சொல்றது தப்பு. ஒரு சிங்களக்காரினை இப்போ பிரச்சாரம் பண்ண அதனால தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்றதுலாம் தப்பு. தொண்டர்கள் நாங்களாம் ரொம்ப பணி செஞ்சோம்னு சொல்றதும் தப்பு. பிரசாந்த் குஷர் நான் ஐடிவிங்க பணி செஞ்சனாலும் ஜெயித்தாங்க தப்பு. நான் மமசேவை அதிகாரிகள் நாங்களாம் தேர்தல் பிரச்சாரம் பயங்கரமாக செஞ்சோம் அதனால தான் திமுக ஜெயிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தப்பு. நீங்கள்லாம் பின்னாடி செஞ்சீங்க. 2014 சொல்லிட்டாரு, அடுத்த முதலமைச்சரா பேர் குறிக்கப்பட்டு விட்டு பரமண்டலத்தை குறிச்சாச்சு. இந்த பதவின்னு குறிச்சா யாரும் மாற்ற முடியாது, கடவுள் தான். மக்கள் யார் என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. 2020 முதலமைச்சர் யார் என்பதை கடவுள் தான் முடிவு செய்வார். பொறுத்து பாருங்கள். 2020 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதை 2016 தேவனா கருத்த கடவுள் சொன்ன திட்டத்தை நிறைவேறியது, கடவுள் திட்டத்தை நிறைவேறியது.